ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆக்டர் ராசு. அம்மா உணவு வந்து சாப்பிட்டு பார்க்கணும். நல்லா இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. காலையில் ஒரு இட்லி வந்து ₹1, பொங்கல் ₹3, அவ்வளோதான் நாட்டுக்கு. நல்லா இருக்குது. காலையிலே நல்லா இருக்கும் போல. மதியம் சாப்பாடு 12 மணிக்கெலாம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து ₹5, தரமாக இருக்குது. வந்து ஆனால் வந்து சாப்பிட்டு பாருங்க. அரிசிலாம் பார்த்திங்கன்னா கடை அரிசி. கத்திரிக்காய், சவ் முள்ளங்கி, கோஸு நல்லா இருக்குது. மிக தரமாக இருக்குது. அம்மா உணவகம், தரமான சாப்பாடு. அம்மா உணவகம் அருமையாக இருக்குது. வேறு எங்கும் கிளைகள் இல்லை. விருத்தாச்சலம் உள்ளது. புத்தோட்டத்துக்கு பெனால்ட்டில் இல்லை, சிட்டூரில் இருக்கேன். நான் தெரியல. நான் விருத்தாச்சலம் வந்தேன் வேலையாக. நிறைய ஆஃபீஸ் போய்ட்டு வந்தேன். காலையில் சாப்பிடல, சாப்பிடலாமா வந்து கேட்டேன். சாப்பாடு இருக்கான்னு கேட்டேன். அது சாப்பாடு சரி ஓகே, இப்போ தான் சாப்பிட்டு பார்க்கணும். வேறு லெவலில் இருக்கு. கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான சாப்பாடு. காயெல்லாம் பக்காவாக இருக்கு, செம்மையாக வந்திருக்கு. உப்பு காரம்லாம் அடிச்சதே முடியாது. நல்லா இருக்கும். கத்திரிக்காய் போட்டுருக்கு, அதனால் ஒதுக்கியாச்சு. ஊறுகாய் மட்டும் வாங்கிட்டு வந்தால் இன்னும் சூப்பராக அடுத்த மோர், அதுக்கடுத்த ரசம், ஒரு வெற்றி, இன்றைக்கி ஒரு பொடி. ஆனால் எவ்வளோ நிறைய மக்கள் பயன்படுறாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்களே வந்து சாப்பிட்றாங்க. சாப்பாடு எல்லாம் ஒன்று தாங்க. அது இருக்கிற இடத்துக்கு தான் அதோட மதிப்பு. பிரித்து வச்சுருக்காங்க மக்கள், வேறு ஒன்றும் இல்லை. இதுவும் சோறு தான், அதுவும் சாப்பாடு தான். அது மட்டும் நான் தங்கத்திலேயே வடிக்கிறாங்க. அதுவும் அந்த வரிசையில் தான் வடிக்கிறாங்க, இதுவும் அந்த வரிசையில் தான் வடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களிடம் இந்த விடைபெறுகிற ஆக்டர் வளத்தில் மீண்டும் சந்திப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு, மோர்,
குழம்பு முடிஞ்சு ஊர் போயிட்டுருக்கு. தரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குப்பா, செம்மையாக இருக்குது ஊருக்கு. அதுக்கு ஜெர்க்காகி கூட வீடியோ எடுக்கணும். ஆக்சுவலி நம்மள தான் நம்ம எடுக்கிறோம் வீடியோ. என்ன பையன் ஏதோ வீடியோ எடுக்கிறான், இன்னும் தெரியலையா வீட்டு வீடியோ நல்லா இருக்குது, மோரும் நல்லா இருக்குது. அடுத்த ரசம் வந்து செக் பண்ணிடுறேன். மோர் ஊற்றியும் ரசம் சளிக்கெல்லாம் நல்லது. பூண்டு மிளகு ரசம் வேறு உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. கருவேப்பிலை எலும்புக்கு நல்லது. ரொம்ப டயர்டாக இருக்கேன். உங்களிடம் களத்தில் மீண்டும் சந்திப்போம்.